ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சீரியல் கில்லரால் கொல்லப்பட்ட தம் மகளுக்கு நியாயத்தை தேடி போராடுற ஒரு தாய் எந்த எல்லை வரைக்கும் போவா அப்படின்ற ஒரு படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க போய் படத்தை பார்ப்போம். படத்தை ஓப்பன் பண்ணால் நைட் ஒரு சின்ன பொண்ணு ரூமில் கத்தி கதறிட்டு இருக்கா, மாமி மாமின்ட்டு. அவங்க அம்மா ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ரூமில் ஒரு பூச்சி சுற்றிட்டு இருக்காமா, அதுக்கு அந்த கத்திருக்கா. அவங்க அம்மா அதை பிடிச்சி விண்டோ வழியாக வெளியே போட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வெளியே நின்றுட்டு யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு நடந்து போகிற மாதிரி தெரியுது. அடுத்த சீனில் இப்போ இந்த ஃபுல் ஃபேமிலியை காட்டுறாங்க. ரொம்ப அழகான ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்குது. அம்மா பேர் கரென், அப்பா பேர் மேக், 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு பேர் ஜூலி, சின்ன பொண்ணு பேர் மேகன். அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா, மேகன் இருக்காள் சின்ன பொண்ணு, அவளோட பர்த்டே போல அன்றைக்கி. ஸோ வீட்டில் சின்னதாக ஈவினிங் பார்ட்டி வைக்கலாம் அப்படின்ற பிளான், அதை பற்றின டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கரண்ட் ஒர்க்கு கிளம்புறாங்க. அவங்க ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க, ரொம்ப பிஸியான ஒர்க். இப்போ ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ பயங்கரமான டிராஃபிக், வண்டி மூவே ஆக மாட்டேங்குது. இவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி வீட்டுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு லேண்ட்லைன் கால் பண்ணுறாங்க. பெரிய பொண்ணு ஜூலி தான் அட்டன் பண்ணுறா. அவள் வாய்ஸ் கேட்டுட்டு, ஹே ஜூலி, என்ன கிளாஸ்க்கு போலியா அப்படின்னதுக்கு, இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு டெக்கரேஷனுக்காக நான் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்றா. இவங்களும் சிரிச்சுட்டு சரி ஓகே மேகன் எங்கன்னதுக்கு, அவள் நான் வெளியே அனுப்பிட்டேன் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரி நல்ல ஐடியா தான். சரி நான் நல்ல டிராஃபிக்கில் மாட்டியிருக்கேன், வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன் சொல்ல கால் பண்ணேன்னு சொன்னதுக்கு, தெரிஞ்ச விஷயம் தானே, சரி வரப்போ பலூன் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இருங்கம்மா யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணி ஹாய் அப்படின்றா. அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்துக்கு சத்தமே வரல. இங்கேருந்து அவங்க அம்மா ஜூலி இருக்கியா, யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் திடீர்னு கத்த ஸ்டார்ட் பண்ணுறா, அம்மா அம்மான்ட்டு. கரீனா ஜூலி என்ன ஆச்சு அப்படின்னு இந்த பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இவ அம்மா ஹெல்ப் ஹெல்ப்னு அழக ஆரம்பிக்கிறா. யாரோ ஒருத்தன் வந்து இவளை அடித்து கீழே தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. கரீனுக்கு அங்கே என்ன நடக்கிறதுனே தெரியல. உடைக்கிற சத்தம், ஜூலி கத்துற சத்தம், இதெல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கு. என்ன ஆச்சு ஜூலி, நான் இப்போவே ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை கட் பண்ணாமல் இறங்கி போய் ஒவ்வொரு காரை தட்டி, யாராச்சும் மொபைல் வச்சிருக்கீங்களா, எமர்ஜென்சி ப்ளீஸ் போலீஸ் கால் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்கன்றா. அதாவது இந்த கதை நடக்கிறது 1996. அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் மொபைல் இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி தட்டி கேட்குறா. ஆனால் ஒரு சிலர்லாம் இவ பண்ணுறதை பார்த்து பயந்து போய் விண்டோ ஓப்பனே பண்ணாமல் இருக்காங்க. ஒரு லேடி மட்டும் இருங்க என்கிட்ட மொபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அட்ரஸை வாங்கி போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறா. இவ ஜூலி இங்கே பாரு, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் அம்மா வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை கூட அங்கேயே விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் ஜூலி அவன் கீழே தள்ளி ரேப் பண்ணி அங்கே ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு ஐஸ் கல்ச்சர் ஒரு டேபிள் மேலே வச்சிருக்காங்க. அதை எடுத்து ஜூலி தலையிலேயே ஒரு போடு போடுறான். அவள் கடைசியாக கத்துறா. அந்த சத்தம் கரேன் கேட்குறா. அவ்வளோ அதுக்கப்புறமா சத்தமே வரல. கரேன் இப்போ ஜூலி ஜூலின்னு அழ ஆரம்பிக்கிறா. அந்த கில்லர் ஃபோனை எடுத்து கொஞ்சம் நேரம் அமைதியாக பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுறான். இவளை விழுந்து வாரி ஓடி போகிறா. டிராஃபிக்கு வெளியே வந்த உடனே ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறான். ஆனால் அவளுக்கு முன்னாடி போலீஸ் அங்கே வந்துட்டாங்க. அவங்க இருந்துட்டு உள்ளே போகாதீங்க, வேண்டாம் போய் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஒரு ரூமில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் கூட தான் இருக்காங்க. பயங்கரமாக அழுதுட்டே, நான் தான் இருந்தேன் அவ கூட காலில் அப்படி சொல்கிறத கேட்டுட்டு போலீஸ் என்ன நடந்தது, ஜூலி என்ன சொன்னான்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. கரீனும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அப்பா கிட்ட, அதாவது மேக் கிட்ட, உங்கள் ஸ்டெப் டாட்டருக்கு ஏதாவது ட்ரக் யூஸ் பண்ணுற பழக்கமோ இல்லை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் தெரியுது இவர் ஒரிஜினல் அப்பா இல்லை, ஸ்டெப் ஃபாதர்ன்ட்டு. அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. கரீன் அழுறதை பார்த்து, சார் இப்போ வேணாமே, கொஸ்டின்ஸில் அப்புறம் கேளுங்களேன் ப்ளீஸ், நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரீனை கூட்டிகிட்டு போகிறாரு. போலீஸ் ஆஃபீஸர் சரி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. 3 பேரும் டாலி, அதாவது கரீனோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. மார்னிங் ஆனதும் மேகன் எழுந்து வந்து, டேடி நம்ம ஏன் டாலி ஆண்டி வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம், ஜூலி எங்கன்னுலாம் கேட்குறான். அதை கேட்டுட்டு கரீன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஜூலிக்கான ஃபியூனரல் அவங்க வீட்டில் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சின்ன பசங்களை சேர்ந்து கீழே ஒரு ட்ரக் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு உடல் பருமனான லேடி டைனிங் டேபிள் இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் பார்த்தோன்னே சாப்பிட ஓடுறாங்க. தெரியாமல் அந்த ட்ரக்கில் காலை வச்சு சைன்ஸ் சரிக்கி கீழே டொமால்னு விழுறாங்க. அதை பார்த்துட்டு 2 பசங்க ஓடி வந்து கஷ்டப்பட்டு தூக்குறாங்க. இவங்க ஐயோ அம்மா என் பேக் போச்சே, ஹிப் போச்சே, என்னை சோஃபாவில் மெதுவாக கூப்பிட்டு போய் உட்கார வைங்கப்பான்னு புலம்புறாங்க. அந்த பசங்களும் முடியாமல் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே கரனுக்கு ஃபியூனரல் வீடு கூட பக்கம் குப்பில்னு சிரிக்கிறா. அதுக்கப்புறம் நேராக பாத்ரூம்க்கு ஓடி போயிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு வரா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கரனுக்கு தூக்கம் வராமல் நேராக ஜூலியோட ரூமுக்கு போய் அவளோட திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அவளோட பில்லோவை எடுத்து வச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தா அதில் அவளோட ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் கரன், மேக் அண்ட் மேகன் 3 பேரும் ஒரு மியூசியம் போகிறாங்க. அப்போ மேகன் இவங்களெல்லாம் விட்டு முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறா. ஏ மேகன் நில்லு, நாங்களும் வரோம், இப்படி ஓடாத அப்படின்னு கத்துறா கரன். ஆனால் அவள் கேட்காம ஓடி போகிறா. இவளுக்கு வந்த கோவத்துக்கு ஓடி போய் அவளை நிறுத்தி கத்த ஆரம்பிக்கிறா. பயந்து போயிடுறா மேகன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. சரி ஓகே, இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மேகனும் வந்து சமாதானம் ஆகுறா. கரனுக்கு என்ன அப்படின்னா, ஜூலி இறந்ததுலேருந்து யாரை பார்த்தாலும் இவன் கில்லராக இருப்பானோ அவன் கில்லராக இருப்பானோன்ற ஒரு பயம்தான். கரன் போய் நேராக டிடெக்டிவை மீட் பண்ண போகிறா. ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சிதா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் இருந்துட்டு ஃபிங்கர் நெயிலில்
ஸ்கின் சாம்பிள் கிடச்சிருக்கு. ஆனால் அது டெஸ்ட்டுக்கு பத்தாது. பட் லக்கிலி ஸ்பெர்ம் சாம்பிளும் கிடச்சிருக்கு. அதை வச்சு கில்லர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்கிறது கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப நிம்மதியாகுது. அதுக்கப்புறமா அவர் ஒரு கார்டு கொடுத்து, இது குழந்தைங்களை இறந்த பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற குரூப், உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இவ்வளோ சரி ஓகேன்னு வாங்கிட்டு வரோம். கெரனோட ஹஸ்பண்டே அவளை டிடெக்டிவ் சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் இவங்கள மாதிரி நிறைய பேர் பொண்ணை இழந்தவங்க, பையனை இழந்தவங்க, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இப்படி இழந்த எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டோரியை சொல்லி அழுதுட்ருக்காங்க. சிலர் சீரியல் கில்லர் ஈஸியாக கொலை பண்ணி பெயில் வாங்கி வெளியே வந்துடுறான், அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி போகுது. இப்போ பிரேக் டைமில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக கெரன் தேடி போயிட்டுருக்கா. அப்போது ரூமில் சிலர் பேசுகிற சத்தம் கேட்குது. நேராக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறா. அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவள் சாரி, நான் ரெஸ்ட் ரூம் தேடிட்டுருக்கேன் அப்படின்னோடனே அதில் ஒருத்தர் இவளுக்கு வழியை சொல்கிறாரு. இவள் ஓகேன்னு சொல்லிட்டு டோரை மூடுறப்போ, ஒருவேளை நம்ம பேசுகிறது இவள் கேட்டிருப்பாளோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இவளும் அதை கேட்டுட்டு அமைதியாக போயிடுறான். இப்போ கெரனுக்கு அங்கே ஏஞ்சல்னு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ கெரன் கேட்குறா, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்ட்டு. அதுக்கு அவள் என்னோடய சன்னை கொண்டுட்டாங்க அப்படின்றா. என்னோடய பொண்ணையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மேகன் பெட்டில் உட்காந்து ஜூலியோட அந்த பில்லோவை வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ ஐஸ்கிரீம் அதில் விழுந்துடுது. உடனே மேகன் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லிடுறா. அவங்க அப்பாவும் பயப்படாத, வீடு வாஷ் பண்ணால் இது போயிடும், உங்கள் அம்மா திட்டலாம் மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுறாரு. இப்போ மேக் அண்ட் மேகன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கெரன் கத்திக்கிட்டே ஓடி வரா. பயந்து போய் மேக் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அந்த மரியா இருக்கால, அதாவது அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவள் ஜூலியோட பில்லோவை வாஷ் பண்ணிவிட்டா, அவளோட ஸ்மெல்லே இப்போ போயிடுச்சு அப்படின்னு கதறி அழுறா. உடனே மேக் இருந்துட்டு, அது மரியா இல்லைம்மா, நான் தான் வாஷ் பண்ணேன். மேகன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ தெரியாமல் பில்லோவில் கொட்டிட்டா, உனக்கு பயந்துட்டு என்கிட்ட சொன்னா, நான் தான் வாஷ் பண்ணேன். எதுக்கு இவ்வளோ எமோஷ்னல் ஆகிற, காம் ஆகு அப்படின்னோடனே இவ்வளோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூல் ஆகுறா. இப்போ அவங்க வீட்டு ஃபோன் அடிக்குது. கெரன் போய் அட்டென்ட் பண்ணுறா. டிடெக்டிவ் தான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சஸ்பெக்டை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவன் பேர் ராபர்ட் அப்படின்றாங்க. இவன் செம்ம ஹாப்பியாகி அவன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் ஜான் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னோடனே, இவன் நான் எப்போவுமே அந்த மார்க்கெட் தான் போவேன் அப்படின்றா. அந்த மார்க்கெட்லேயே இவன் டெலிவரி மேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனோட டிஎன்ஏ கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம், இயரிங் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ ஃபோனை வச்சுட்டு ஹாப்பியாக போயிட்டு மேக்கை ஹக் பண்ணிவிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ கேஸ் ஹியரிங்க்கு வருது. கெரன் அண்ட் மேக் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க லாயருக்கு பதில் இன்னொருத்தர் இருக்கார். இவங்களும் ரேண்டல் என்ன ஆனார், அதாவது அவங்களோட லாயரோட பேர் சொல்லி என்ன ஆனாருன்னு கேட்டதுக்கு, அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு, என்ன தான் அசைன் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த கில்லர் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கெரன் ஒரு முறைக்கிறான் அவனை பார்த்து. அவனும் திமிராக பார்த்துட்டு போகிறான். இப்போ கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட லாயரை பேச ஆரம்பிக்கிறாரு. எவிடன்ஸில் கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள் கூட இவனோட டிஎன்ஏ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அதுக்கு உடனே அந்த டிஃபென்ஸ் லாயர், அதாவது கில்லரோட டிஃபென்ஸ் லாயர் ஒரு லேடி பேசுகிறாங்க. சாரி யுவர் ஓனர், நாங்களும் எங்கள் சைட் வெரிஃபிகேஷனுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க 25% எவிடன்ஸ் சாம்பிள் கேட்டிருந்தோம், ஆனால் அவங்க எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. இவர் இருந்துட்டு அந்த மாதிரி எங்ககிட்ட எதுவுமே கேட்கலன்றாரு. ஒரு டாக்குமெண்ட், சைன் டாக்குமெண்ட் எடுத்து காட்டி, இதுதாங்க அந்த டாக்குமெண்ட், வேணால் பாருங்கள் அப்படின்னதுக்கு இவரும் வாங்கி பார்க்குறாரு. கடைசியில் பார்த்தா அந்த ரேண்டல் இருந்தார்ல, இதுக்கு முன்னாடி இருந்த லாயர், அவர் வந்து சைன் பண்ணி வச்சிருக்காரு 25% சாம்பிள் கொடுக்குறேன்னுட்டு. ஆனால் இந்த விஷயம் இவருக்கு தெரியாதனால ஃபுல் சாம்பிளையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இந்த லாயர், சாரி யுவர் ஓனர், நாங்கள் எவிடன்ஸ் சாம்பிள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த லேடி லாயர், எங்களுக்கு சாம்பிள் கொடுக்குறேன்னு சைன் பண்ணிவிட்டு கொடுக்காம இவங்க வேணும்னே என்னோட கிளையண்ட் மேலே பழிய போடுறாங்க, ஸோ யுவர் ஓனர் நீங்கள் தான் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜட்ஜும் வேறு ஏதாச்சும் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கா அந்த சஸ்பெக்ட்டுக்கு ஆப்போசிட்டா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த லாயர் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஜட்ஜ் எவிடன்ஸ் இல்லாதனால இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. கோர்ட் கலையுது. அப்போ மேக் அண்ட் கேரன் கோவமாக வந்து லாயர் கிட்ட, என்ன இது இப்படி இவனை ஈஸியாக வெளியே விட்டாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த கில்ல வேணும்னே கேரன் பக்கத்தில் வந்துட்டு சாரி அப்படின்னு நக்கலை சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டதும் மேக்குக்கு கோவம் வந்து ஓடி போய் அவனை கீழே தள்ளி மேலே ஏறி ஒரு அடி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ போலீஸ்லாம் வந்து இவங்க 2 பேரையும் பிரித்து கில்லர் அமைதியாவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் கேரன் ஆஃபீஸ்க்கு போகிறா. அது என்ன ஆஃபீஸ் அப்படின்னா, இந்த கிரிமினல்ஸ் மட்டும் இல்லை, சஸ்பெக்ட் எல்லாருமே பற்றின ஒரு லீகல் ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆஃபீஸ். அங்கே போய் இவங்களோட கேஸ் நம்பர் சொல்லி அந்த சஸ்பெக்டோட கேஸ் ஃபைலிங் காப்பி கேட்குறான். அங்கே வேலை செய்கிற ஒரு லேடியும் செக் பண்ணிவிட்டு ஒரு காப்பிக்கு $15 அப்படின்னு சொல்கிறான். அங்கே அதெல்லாம் லீகல் தான் போல். கெரனும் ஓகே சொல்லிவிட்டு அந்த லேடி கிட்ட ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்கிறான். அதில் அவனோட அட்ரஸை மட்டும் ஒயிட்னரை வச்சு அந்த லேடி அடிக்கிறத பார்த்துட்டு, என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு, அட்ரஸ் மட்டும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் அப்படின்றான். சரி ஓகே தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் பாத்ரூமில் போய் உட்காந்து ஒரு டிஷ்யூவை எடுத்து மெதுவாக தொடச்சி எடுத்து அதில் இருக்கிற அட்ரஸை எடுக்கிறான். அவளோட மெயின் பர்பஸ் இதை வாங்கினதுக்கு காரணமே கில்லரோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கதான். இப்போ நேராக அந்த கில்லரோட அட்ரஸ்க்கு போகிறான். அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கான். இவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஷாப்பில் உட்காந்துட்டு எப்போ வருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா அந்த கில்லர் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான். வீட்டில் இருந்து வெளியே வரான். வந்து இங்கே போகிற மாதிரி தெரியுது. இவளும்
இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஹேட் கிளாஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு தான் போகிறான். இவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ கெரன் ரொம்ப நாள் கழித்து ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் டோலி இவளை பார்த்ததும், ஏய் கெரன், என்ன இன்னைக்கு உன் ஃபேஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஆமாம் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறா. அதுக்காக, ஏய் டோலி இங்கே பாரு, நான் அந்த டூப்போட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், நான் ஃபாலோ பண்ணுறது அவனுக்கு தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறா. அதை கேட்டுட்டு டோலி ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிற கெரன், என்ன உனக்கு பைத்தியமா, மேக்குக்கு தெரியுமா நீ இப்படி பண்ணுறதுலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை தெரியாதுன்றா. சொல்லிடாத, மேக்குக்கு தெரிஞ்சால் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவார், சரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்றா. இவன் வந்துட்டு உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, சரி நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே ஜான் மார்க்கெட்டோட வெளியே காரில் உட்காந்துட்டு அவனை வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. அவன் டெலிவரிக்காக திங்ஸ் எல்லாம் அவனோட காரில் லோட் பண்ணிகிட்ருக்கான். லோட் பண்ணிவிட்டு கிளம்புறான். கெரனும் பின்னாடியே போகிறான். அவன் ஒரு 2-3 இடத்துல டெலிவரி பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனவன் உள்ளே போகாமல் கொஞ்ச நேரம் வெளியே நின்று ஒரு மாதிரி அந்த வீடை பார்க்குறான். போயிட்டு இப்போ காலிங் பெல் அடிக்கிறான். ஒரு பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணுறான். க்ராசரி டெலிவரி அப்படின்னோடனே, சரி ஓகே தாங்க அப்படின்னு கவரை வாங்குறான். வேணா உள்ளே வந்து வைக்கட்டான்னு கேட்குறான். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஷாராக அந்த பொண்ணு உள்ளே வாங்கி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மணி எடுத்து வந்து கொடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஸ்பானிஷில் தான் பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஸ்பானிஷ் மட்டும்தான் தெரியும் போல், இங்கிலீஷ் தெரியாது போல். இவன் அந்த காசை வாங்கிட்டு வெளியே வரான். வந்துட்டு அந்த வீடியோ ஒரு மாதிரி பார்க்குறான். விண்டோ வழியாக அந்த பொண்ணை தப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று யூரின் அடிக்கிறான். இது எல்லாத்தையுமே கெரன் காரில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ திடீர்னு அந்த டூப்பு கெரனை பார்த்துடுறா. பயந்து போன கெரன் உடனே அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போகிறா. இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சிட்டு நக்கலாக போகிறான். இப்போ கெரன் நேராக போலீஸ் டிடெக்டிவ் கிட்டே போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவர், என்ன சொல்கிற கெரன், நீ பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்கான வேலை தெரியுமா, உன்னை யார் அவனை ஃபாலோ பண்ண சொன்னது அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு அவர், அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி தப்பாக பார்த்தா தெரியுமா அந்த பொண்ணை, தயவு செஞ்சு வந்து இப்போவே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதுக்கு, இங்கே பார் கெரன், அவன் வெளியே நின்றுட்டு தப்பாக பார்த்தான்றதுக்காகலாம் அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது, தயவு செஞ்சு நீ அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக இரு, இதுக்கப்புறம் நீ அவனை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ கெரன் நேராக அந்த பொண்ணையே பார்த்து பேச போயிட்டா. அவள் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறா. அந்த பொண்ணு தான் ஓப்பன் பண்ணுறா. இவன், உன் கூட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், உள்ளே வரட்டா அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு சுத்தமாக புரியல இங்கிலீஷு. இவளுக்கு அது வந்து தெரிஞ்ச ஸ்பானிஷ் வச்சு, முக்கியமான விஷயம் பேசணும், இதுதான் என் ஐடி கார்டு, கொஞ்ச நேரம் என்னை உள்ளே விட்டுறியான்னு கேட்டதும் அவளும் சரி உள்ளே வா அப்படின்றா. உள்ளே வந்ததும் அவள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த லேடிக்கு சுத்தமாக அது புரியலை. என்ன சொல்கிறான்னு புரியாமல் இருக்கிறப்போ கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு இங்கிலீஷ் தெரியும் போல். உடனே கெரன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆள் வந்தான், அவனால் உங்கள் ஒய்ஃப்க்கு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவர் ஏதோ தப்பாக எடுத்துகிட்டு வெளியே போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் அந்த போலீஸ் டிடெக்டிவை காட்டுறாங்க. அவர் நேராக அந்த டூப் ஒர்க் பண்ணுற இடத்துக்கே போயிட்டு அவனை அடித்து வார்ன் பண்ணிட்டு வராரு. இப்போ கேரன் அந்த சப்போர்ட் குரூப் சென்டரில் ஆல்பர்ட்ன்றவங்க கூட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு லேடி வந்து ஆல்பர்ட் கிட்ட, ரெஜினாவோட சண்டை கொண்ட கில்லர் பற்றின நியூஸ் கேள்விப்பட்டியான்னு கேட்குறா. ஆமாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னோடனே, அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே கேரன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. ஆல்பர்ட் இருந்துட்டு, ரெஜினாவோட சண்டை கொண்ட கில்லரை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே, கேரன் எப்படி எங்கே அப்படின்னு கேட்குறா. 2 நாள் முன்னாடி தான் அவன் ரிலீஸ் ஆகியிருக்கான், யாரோ காரில் வந்து ஷூட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்களாமா அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு இருக்கிறப்பவே ஏஞ்சல், அதாவது ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ஆகிருப்பாங்கள்ல கேரனுக்கு, அந்த லேடி வந்துட்டு கேரன் கிட்ட, கேரன் நாளைக்கு நம்ம லஞ்சுக்கு வெளியே போகலாமான்னு கேட்குறோம். இவளும் யா போகலாம் அப்படின்றா. இப்போ கேரன் வீட்லேயும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த கில்லரை அரெஸ்ட் பண்ணப்போ எடுத்த வீடியோவையே போட்டு போட்டு பார்த்துட்ருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் மேக் கிட்டேயும் டெத் பெனால்ட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்கலாம் கேட்டுட்ருக்கா. இப்படியே அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ கேரன் ஏஞ்சல் கூப்பிட்ட மாதிரி நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு போகிறா. அங்கே போனால் அவள் ஜிம்மில் ஹார்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ண வைக்கிறா. இதுதானம்மா உன் லஞ்சு அப்படின்னு ரொம்ப கலாய்க்கிறா கேரன். அதை கேட்டுட்டு ஏஞ்சல், இங்கே பாரு, நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் தான் ஆகும். அது மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு பொண்ணு வேறு இருக்கா, அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன்னோட மைண்டை டைவர்ட் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறா. இதெல்லாம் வந்து அமைதியாக இவ்வளோ கேட்டுக்கிறான். இப்போது இந்த பக்கம் பார்த்தா கேரனோட சின்ன பொண்ணு மேகன் ஸ்கூலில் காட்டுறாங்க. ப்ளே கிரவுண்டில் அவள் விளையாடிட்டு இருக்கா, ஒரு ப்ளே ஹவுஸ் ஸ்கூலில். அப்போ அந்த டூப் அங்கே வந்துடுறான். வந்து நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே போயிட்டு அவள் கூட பேசி விளையாடி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறான். இந்த சீனை பார்க்கவே அப்படி பதற்றமாக இருக்கும், எங்கே இந்த குழந்தைய ஏதாச்சும் பண்ணிடுவானுன்ட்டு. நல்ல வேலை அப்படிலாம் எதுவும் பண்ணலை. ஈவினிங் கேரன் வந்து மேகனை பிக்கப் பண்ண வரா. அப்போ அவள் இருந்துட்டு, அம்மா எனக்கு ஒரு புது ப்ளே ஹவுஸ் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவள் பார்த்து செம்ம ஷாக் ஆகுறா. அந்த டூப் தான் நிற்கிறான். அவன் கிட்ட வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு ஒழுங்காக என் விஷயத்துல இருந்து தள்ளி இரு, அப்போ தான் உன் ஃபேமிலி கிட்ட இருந்து நான் தள்ளி இருப்பேன், இல்லைனா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பயம்புத்துறான். இப்போ பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
இப்போ கேரன் நேராக அந்த சப்போர்ட் குரூப் சென்டருக்கு தான் போகிறான். அங்கே போனதும் நேராக போய் ஒரு வயசானவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவர் பேர் ஹக்ஸ். அவர்கிட்ட சொல்கிறான், உங்கள் ஃப்ரெண்ட் ரெஜினா அவங்களோட பையனை கொண்ட கில்லரை பற்றின நியூஸ் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னோடனே, ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எனக்கும் உங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்றா. அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு சாரி அப்படின்னு கிளம்புறாரு. இங்கே பாருங்கள் ஹக்ஸ், நீங்கள் எல்லாரும் அன்றைக்கி அந்த ரூம்குள்ளே பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் அப்படின்றா. இதை எதை மீன் பண்ணுறா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ரெஸ்ட் ரூமை தேடி போயிருப்பா. அப்போ ஒரு குரூப் வந்து ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு தெரியாமல் டோரை ஓப்பன் பண்ணிடுவான்னு பார்த்துருப்போம்ல. அங்கே இந்த ரெஜினா அண்ட் ஹக்ஸும் இருந்திருப்பாங்க. நீங்கள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னே சரி 7:30க்கு ஒரு ப்ளேஸ் நேம் சொல்லி அங்கே இருக்கிற கராஜுக்கு வர சொல்லிடுறாரு. அங்கே போனீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஹேஞ்சல் உட்காந்து பார்த்துட்ருக்கான். இப்போ நேராக அந்த கராஜுக்கு போகிறா. அங்கே போனதும் அந்த ஹாக்ஸ் இருக்கார். அவர் கூட மார்ட்டின்றவரும் இருக்கார். அவருமே அந்த சென்டருக்கு போகிறவர் தான். அவரோட கராஜ் தான் போல இது. இப்போ கெரன் சொல்கிறான், என் பொண்ணை ரேப் பண்ணி கொன்னவன் இப்போ ஃப்ரீயாக வெளியே சுற்றிட்டுருக்கான். என்னால் அதை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்றோம். அதுக்கு அவங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள் கெரன், நாங்கள் உங்களுக்கு கன் கொடுத்து ட்ரைனிங் கொடுப்போம். ஆனால் நீங்கள் தான் அவனை ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணிவிட்டு அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். உங்களால் உங்களே டிஃபென்ஸ் பண்ணிக்க ரெடியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சரி எனக்கு ஓகே, நான் கண்டிப்பாக அவனை ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான். இப்போ டிஃபென்ஸ் கிளாஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களும் கன்று கொடுத்து அவளை எய்ம் பண்ணி ஷூட் பண்ண ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. நல்லா ட்ரெயின் ஆன பிறகு எய்ம் பண்ணி நல்லா டார்கெட்டை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அவள் சப்போர்ட் சென்டர்லேருந்து வீட்டுக்கு போக கார் பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். அப்போ யாரும் இவளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. இவள் கொஞ்சம் பயந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான். அவங்களும் பின்னாடியே வராங்க. கார் பார்க்குள்ளே வந்தவ ஒரு பில்லருக்கு பின்னாடி நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் கிட்ட வரதை பார்த்த உடனே பின்னாடி இருந்து ஒரு கிக்கை விட்டு கீழே தள்ளி ஒரு பஞ்சு விடுறா. வலி தாங்க முடியாமல், இங்கே பாருங்கள் இந்த வேலெட்டில் மணி இருக்குது, தயவு செஞ்சு மணி எடுத்துகிட்டு என்ன விட்டுருங்கன்றான். நான் உங்களை மணிக்காகலாம் நான் அடிக்கல அப்படின்றா. ஏன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்குறா. நான் உங்களை ஃபாலோ பண்ணேனா, நானும் கார் இங்கே தாங்க பார்க் பண்ணியிருக்கேன், அதை எடுக்க தாங்க வந்தேன் அப்படின்னோடனே, ஐயோ சாரிங்க நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றா. அவர் வலி தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு எழுந்து அவர் காருக்கு போகிறாரு. இவ ஃபீல் பண்ணிக்கிட்டே இவள் காரில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் டக்குன்னு அவளுக்கு ஒன்று தோணுது, பரவாயில்லையே இவ்வளோ பெரிய ஆளையே நம்மளால் அடிக்க முடியுதே அப்படின்னு ட்ரெயின் ஆனதை நினச்சி நல்லா சந்தோஷப்பட்டுக்கிறா. அப்போது அந்த மார்ட்டினோட கராஜ் வெளியே ஒரு ட்ரக்கில் உட்காந்துட்டு அவன் பேசுகிற கால்ஸ் எல்லாத்தையும் யாரோ ட்ராக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது யாருன்னு காட்டலை. நெக்ஸ்ட்டு அந்த சப்போர்ட் சென்டரில் கெரன் அண்ட் ஹேஞ்சல் பிரேக் டைமில் டீ குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ திடீர்னு ஹேஞ்சல், வேண்டாம் கெரன் அதை பண்ணாத, அது பண்ணால் உன் பொண்ணு உயிரோடு வர போகிறதில்ல, நீ தான் மாட்டுவேன், உன் ஃப்ரெண்டாக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே கரனுக்கு ஷாக் ஆகிட்டு, நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. கெரன் நைட்டு லேட்டாக வீட்டுக்கு போகிறான். அவங்க ஹஸ்பண்ட் மேக் ஹால்லேயே தான் படுத்திருக்காரு இவளுக்காக வெயிட் பண்ணிவிட்டு. இவள் டக்குன்னு பார்த்து பயந்துடுறா. அதுக்கப்புறமா சாரி கிளாஸ் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் லேட்டாக வரேன் அப்படின்னோடனே, நான் டாலிக்கு கால் பண்ணேன், நீ என் கூட தான் வந்து டின்னர் பண்ணுறதா அவகிட்ட சொல்லி வச்சுருக்கேன், சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு. இல்லை நான் தனியாக சாப்பிட்டேன் அப்படின்றான். அவன் உடனே அவள் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் போகிற மெம்பர்ஷிப் கார்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு 3 வீக்ஸாக நீ டெய்லி ஆஃப்டர்நூன் நீங்கள் தான் போகிற போல் அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் எதுக்கு அவங்களுக்குலாம் கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு நீ ஃபஸ்ட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லுன்னு கேட்குறோம். நான் சும்மா என்னை டிஃபெண்ட் பண்ணிக்க இதை கற்றுக்கிறேன், இது மட்டும் இல்லை செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்லாம் கூட போகிறேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறோம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் ஏன் என்கிட்ட சொல்லலை, எப்போ பாரு என்கிட்ட போய் சொல்கிறேன், தயவு செஞ்சு போய் சொல்கிறத முதல்ல நிறுத்து அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்கிறா. மேக்கும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு, அப்போ கன் கூட வாங்கியிருக்கியா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிடுறா. இப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த மேக், நம்ம ஏன் கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் யாரும் தெரியாத இடத்துக்கு போய் நிம்மதியாக இருந்துட்டு வரக்கூடாது அப்படின்னோடனே, நீங்கள் கொஞ்ச நாள் லீவ் எடுக்கிறீங்களா சொல்லுங்கள் நம்ம போகலாம் அப்படின்றா. அவனும் சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் கெரன் ஏஞ்சலோட வீட்டுக்கு போகிறான். அவள் முன்னாடி அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாள், அதை யோசிச்சுட்டே டோர் பெல் அடிக்கிறா. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்து செம்ம ஷாக் ஆகுறா. பார்க்க அப்படியே ஏஞ்சல் மாதிரியே இருக்கான். நீ ஷானா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் ஷான் தான் அப்படின்னோடனே, அம்மா இல்லையா அப்படின்னோடனே கரெக்டாக ஏஞ்சலும் அங்கே வந்துடுறான். வந்து உள்ளே வா கரேன் அப்படின்னு கூப்பிட்றா. இவள் உள்ளே வந்துட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சல் சொல்கிறா, சாரி என் பையன் ஷானை கொண்டுட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு டே இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ சொல்லியிருப்பா ஏஞ்சலில், அதை வச்சு சொல்கிறா. அதுக்கு கரேன் இருந்துட்டு, அப்படி ஒரு பொய்யை ஏன் சொன்ன, யார் நீ, உனக்கு எப்படி நான் பண்ணுற விஷயம் எல்லாத்தையும் தெரியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் ஏஞ்சல் ஒரு குண்டை தூக்கி போடுறான். நான் அண்டர் கவர் எஃபிஐக்காக ஒர்க் பண்ணுறேன், அந்த சென்டரில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஏதோ தப்பான வேலையில் ஈடுபட்டிருக்கிறதா கேள்விப்பட்டோம், அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். கெரனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அமைதியாக போய் விண்டோ பக்கத்தில் நின்றுக்கிறா. ஏஞ்சல் பக்கத்தில் போய், இங்கே பாரு நீ இப்போவே அதுலேருந்து வெளியே வந்துடு, அப்போ தான் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நீ இதை பண்ணிவிட்டு என்ன ரீசன் சொன்னாலும் உன்னை கண்டிப்பாக ஜெயிலில் தான் போட போகிறாங்க, உன் இன்னொரு டாக்டரை பற்றி நீ யோசிச்சியா, அவளுக்கு என்ன வழி ஆகும் அப்படின்றத யோசிச்சியா, உன்னை பார்த்து உன் டாக்டர் என்ன கற்றுப்பா அப்படிலாம் யோசி அப்படின்னோடனே ஒரு மாதிரி அமைதியாக இருந்துட்டு வந்துடுறா.
இப்போ இதையே யோசிக்கிறா. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கடைசியா அந்த கராஜ் நம்பருக்கு கால் பண்ணி, "என்னால இத பண்ண முடியாது. நான் வெளிய வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல அந்த டோப் அதே வீட்டுக்கு டெலிவரிக்கு போறான். அந்த ஸ்பானிஷ் பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மணி கொண்டு வர உள்ள போறா. இவனும் மெதுவா பின்னாடியே போயிட்டு டோர க்ளோஸ் பண்ணிடுறான். அத பார்த்து பயங்கரமா பயந்துடுறா அவ. மணி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படின்றான். அவன் போற மாரி போயிட்டு டக்குன்னு திரும்பி அவ தலையில அடிச்சு, அவள கீழ தள்ளி ரேப் பண்ணி அதே மாரி கொன்னுடுறான். இப்ப கெரனுக்கு அந்த போலீஸ் டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் வருது. அடுத்த சீன்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. இப்பவாவது அவன அரெஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு, அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனா 48 ஹவர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவோன்றாரு. அத கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகி எதுக்குன்னு கேட்குறா. அவன் கில்லர்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலாம்னு பார்த்தா, டெலிவரிக்காக வந்தேன்னு சொல்லி ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான். ஸ்பெர்ம் சாம்பிள் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டுட்டு கெரன் டென்ஷன் ஆகி, நான் அப்பவே சொன்னேன். அவன் திரும்ப ஏதாச்சும் பண்ணுவான்னு. சரி, சரி அவன் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னு பண்ண எல்லா விஷயத்தையும் நான் எவிடன்ஸா சொல்லட்டுமான்னு கேட்குறா. அது நடந்து 3 வீக்ஸ் ஆகுது. அப்பவுமே அவன் டெலிவரிக்காக தான் வந்தேன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, உங்களாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கலாம் வேஸ்ட் அப்படின்னு கத்திட்டு போயிடுறா. அந்த கில்லரையும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ கெரன் நைட் நேரா அவள் ஆஃபீஸ்க்கு போய் சில ஃபைல்ஸ்லாம், அதாவது ஸ்கூலுக்கு போய் சில ஃபைல்ஸ்லாம் எடுத்து பாக்ஸஸில் வச்சு கார்க்குள்ளே வச்சு எடுத்து வந்துடுறா. நெக்ஸ்ட் டே அவங்க பேசிக்கிட்ட மாதிரி, கெரன் அண்ட் மேக் பேசிக்கிட்ட மாதிரி ட்ரிப்க்கு வந்து போக எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க திங்ஸ் காரில். கெரன், மேக் அண்ட் மேகன் 3 பேரும். அப்போ டோலி கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி ஃபைல்ஸ் இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸு அப்படின்னோடனே, என்ன சொல்கிற, அங்கே தான் இருக்கும், ஈவினிங் நம்ம அங்கே தானே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னதுக்கு, ஆமாம் ஆனால் இப்போ அது கிடைக்கல, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு கெரன் வந்துட்டு, ஆமாம் அது ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸில், அது இல்லைனா எதுவுமே வேலை நடக்காதுல்ல, ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் இப்போ வெளியே கிளம்பிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்கிறா. அடுத்த சீன்லேயே மேக் அண்ட் மேகன் மட்டும் காரில் அவங்க திங்ஸ் லோட் பண்ணிகிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. கெரன் போய் சாரி அப்படின்றா. அதுக்கு மேக் இருந்துட்டு, டோலியே அதை மேனேஜ் பண்ணிக்க முடியாதான்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் கேட்டிங்களே காலில் பேசினது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க நீங்கள் இப்போ போங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் நைட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே நைட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் அண்ட் மேகனை மட்டும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ இவளோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த கில்லர் திரும்ப எஸ்கேப் ஆனதில் கரண்ட் ட்ராப் பண்ணி வச்சுருந்த பிளான் திரும்ப பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிட்டான். அதுதான் இப்படிலாம் வந்து ட்ராமா பண்ணி ஃபேமிலியை மட்டும் அனுப்பி வச்சுருக்கான். இப்போ அவன் நேராக கீழே டூப் ஒர்க் பண்ணுற அந்த மார்க்கெட்டுக்கு போய் பார்க்குறான். அவன் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இதான் நல்ல டைம் அப்படின்ட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா ரோட் ஒர்க் சுற்றி நடந்துட்டுருக்கான் அவன் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி. அங்கே ரிசப்ஷனுக்கு போயிட்டு, இந்த மாதிரி நான் பவர் அண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன். இங்கே ரோட் ஒர்க் நடக்கிறனால நாளைக்கு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பவர் சப்ளை இருக்காது அப்படின்னோடனே அவன் ஷே அப்படின்ட்டு ஏதோ டென்ஷன் ஆகி எங்கேயோ எழுந்து போகிறான். இப்போ இதான் சாக்கு அப்படின்ட்டு டூப்போட ரூம்க்கு எடுத்துகிட்டு மேலே போயிடுறான். இப்போ அவன் ரூம்க்கே போயிட்டான். போயிட்டு எதையோ தேடிட்டுருக்கா எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு. இந்த பக்கம் பார்த்தா அந்த டூப் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். இவ தேடி தேடி பார்க்குறா, எதுவுமே கிடைக்கல. ஆனால் அங்கே ஒரு டேபிள் மேலே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. ஒரு பொண்ணு இருக்கா அந்த ஃபோட்டோவில். அது யாருன்னு எடுத்து பார்த்துட்டே இருக்கா. இப்போது அந்த கில்லர் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டான். வந்துட்டு டோர் கிட்ட வந்து கீயை போடலான்னு பார்க்குறப்போ ஆல்ரெடி டோர் ஓப்பன் ஆன மாதிரி லைட் எரியுது. இவன் டக்குன்னு ஒரு கிக் விட்டுட்டு உள்ளே வந்து ஃபுல்லாக பார்க்குறான். எல்லாத்தையும் கலைச்சி போட்டு வச்சிருக்கிறத பார்த்த உடனே யாராக வந்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப அப்படி பயந்து போயிட்டு டக்குன்னு டேபிளில் பார்க்குறான். அங்கே பார்த்தா அவன் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்க்குறப்ப அவளோட ஹேட்டை கழட்டி வச்சிருப்பா. அந்த ஹேட்டை பார்த்துடுறான். அந்த ஹேட் வேறு ஒன்றும் இல்லை, இவ ஃபாலோ பண்ணுறப்போ போட்டிருப்பாள் ஹேட், அதே ஹேட் தான். ஸோ கண்டுபிடிச்சிடறான் இவ தான் வந்திருக்கா அப்படின்ட்டு. இப்போ சுற்றியும் முத்தியும் தேடுறான். அவன் இங்கே இல்லை, எஸ்கேப் ஆகிட்டா போல். ஆனால் ஹேட்டை மட்டும் மறந்து வச்சுட்டு போயிட்டுருக்கான். இப்போ அடுத்த சீனில் மேக் அண்ட் மேகன் காரில் போயிட்டுருக்கிறப்போ மாறி மாறி ரைம்ஸ் பாடிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ மேகன் புதுசாக ஒரு ரைம்ஸ் பாடுறா. அதை கேட்டுட்டு, இதை இருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. இது என்னோட நியூ ப்ளே ஹவுஸ் ஃப்ரெண்ட் கற்றுக் கொடுத்தது அப்படின்னா, அது யார் உன்னோட ஃப்ரெண்ட்? மம்மி கூட வந்து அடிக்கடி வீடியோ போட்டு போட்டு பார்ப்பாங்கள்ல, அதில் ஒருத்தரை பார்த்துட்டு இருப்பாங்கள்ல, அவங்க தான் அப்படின்னோடனே, அதாவது இவ என்ன மீன் பண்ணுறா அப்படின்னா, அந்த டூப் அரெஸ்ட் பண்ண வீடியோவை போட்டு போட்டு பார்ப்பால அதை கேட்டுட்டு, அம்மாக்கு நீ சொன்னியா இதை அப்படின்னோடனே, சொன்னினே, அவங்க கூட பேசினாங்களே அப்படின்னு கேட்டோடனே, ஷிட் அப்படின்ட்டு காரை திருப்பிட்டு வராரு. இப்போ அந்த கில்லர் கெரன் வந்துட்டு போன விஷயம் தெரிஞ்சோன்னே அவள் வீட்டுக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கான். அவன் வீட்டுக்கு கீழே வந்தாச்சு. அவளோட வீட்டுக்கு மேலே பாத்ரூமில் தான் ஷவர் எடுத்துகிட்ருக்கா. இவன் டோர் கிட்ட வரான். டோர் வந்து ஆக்சுவலாக கிளாஸ் டோர் தான். ஸோ அதை லைட்டாக உடச்சி டோர் அன்லாக் பண்ணி உள்ளே வந்துட்டான். வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட வரப்போ மேலே யாரும் குளிச்சுட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. ஸோ இவன் தெரிஞ்சிச்சு மேலே தான் இருக்கான்ட்டு மெதுவாக போகிறான். போயிட்டு அந்த பாத்ரூமுக்கு போயாச்சு. போயிட்டு அந்த ஸ்க்ரீனை லைட்டாக தள்ளனா பார்த்தா அங்கே வெறும் டவல் தான் தொங்கிட்டு இருக்கு. ப்ளஸ் ஷவர் சும்மா ஓப்பனில் இருக்குது. ஆஹா இவ ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு டக்குன்னு திரும்பினா பார்த்தா அவள் கண்ணோட அங்கே நின்றுட்டுருக்கான். அதை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே, என்னை ஷூட் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு, நீ என்னோட வீட்டுக்கு வந்திருக்க, என்னை ஹார்ம் பண்ண ட்ரை பண்ண, ஸோ நான் டிஃபெண்ட் பண்ணனால உன்னை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடுவேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்கிறேன். அது கேட்டதும் நல்லதாக பிளான் பண்ணியிருக்கேன், இப்போ என்ன நான் சாரி சொல்லணுமா,
நான் ரேண்டமாக தான் உன் பொண்ணை கொன்னேன், அவள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அவன் அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறான். கரனுக்கு பயங்கர கோவமாகி ஷூட் பண்ண வரப்போ அவன் டக்குன்னு மேலே விழுந்து கீழே தள்ளிட்டு அந்த கன் போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டெப்ஸில் விழுந்துடுது. இப்போ 2 பேரும் ஸ்டெப்ஸில் மாறி மாறி ஃபைட் பண்ணி உருண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அவன் அவளை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் மூஞ்சில் ஒரு பஞ்சை விட்டுட்டு அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி உருண்டுட்டு கீழே விழுந்துடுறான். விழுந்ததில் இவளால் எழுந்திருக்கவே முடியல. அமைதியாக படுத்து பார்த்துட்டே இருக்கான். அவன் ஸ்டெப்ஸில் இறங்கி வந்து பேசிகிட்டே வரான். இங்கே பாரு, மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சும்மா ரேண்டமாக தான் வந்து நான் கொலை பண்ணேன், பர்சனலாக எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். இவக்கிட்ட தான் அந்த கன் இருக்குது. டக்குன்னு வந்து அந்த கன்னை எடுத்து அவள் கை நெஞ்சுன்னு சொல்லிட்டு அவனை ஃபுல்லாக ஷூட் பண்ணி அந்த ஸ்பாட்லேயே வந்து கொன்னுடுறான். இப்போ போலீஸ்லாம் வந்துட்டாங்க அங்கே. அதே டிடெக்டிவ் தான் கரனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. மெதுவாக அவகிட்ட போயிட்டு சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண, எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு. அதை கரனும் ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்னு நக்கலாக சொல்கிறா. அந்த டிடெக்டிவும் சிரிச்சிட்டே எழுந்து போயிடுறாரு. ஐயர் அஃபிஷியல் என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த டிடெக்டிவ் சஸ்பெக்ட் பேக் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், விக்டிமை கொல்ல பார்த்துருக்கான், அதனால் விக்டிமை அவனை ஷூட் பண்ணிட்டாங்க, ஸோ இது கிளியராக செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரும் கரனுக்கு சப்போர்ட்டிவாக அவளை சேவ் பண்ணிட்டாரு. இப்போ மேக் அண்ட் மேகன் காரில் வீட்டுக்கு கிட்ட வந்துட்டாங்க. அங்கே பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரே போலீஸாக நிற்குது. பயந்து போனவர், மேகன் நீங்கள் கார்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் இறங்கி ஓடுறாரு. போலீஸ்லாம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது என்னோட வீடு தான், என்னோட பொண்ணு தனியாக காரில் உட்காந்துட்ருக்கா, தயவு செஞ்சு போய் அவள் கூட இருங்க, நான் என் ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா அப்போ தான் கரெக்டாக அந்த கில்லரை தூக்கிட்டு வெளியே வராங்க. இவனுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு கரனை பார்க்குறான். கரனும் வந்து மேக்கை பார்க்குறான். இவருக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இவளோட பிளான் தான் இது அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் அவகிட்ட போய் உட்காந்து அவள் கையை பிடிச்சிக்கிறாரு. இப்படியே இந்த படம் முடியுது. இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.